வணக்கம் பிள்ளைகள். நான் தான் அரோகரா ஐயாத்துறை. இன்றைக்கும் ஒரு விஷயத்தோடு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒருக்கா புதுக்குடியிருப்பு போயிட்டு அதை திருப்பி கிளிநொச்சிக்கு வருவோம்ட்டு அதில் பஸ் ஸ்டாண்டில் நின்று நான் நிற்க முள்ளிவாய்க்கால் பக்கமாக ஒரு கார் போச்சு. அப்போ அந்த காரில் வந்து நிப்பாட்டி ஏதோ சர்பத்தம் தண்ணியை குடிச்ச நின்றவையாகும். அங்கே பார்த்தால் இப்போ தமிழ்நாட்டை ஆள்ற கட்சி இருக்கல்லே, அந்த கட்சியில் அங்கம் வகிக்கிற ஒருவர், அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், பேரும் பெறுது இல்லை. அவர் எங்களுக்கு ஆதரவு பண்ணு, ஈழத்துக்கும் விடுதலைக்கும் ஆதரவு பண்ணு சொல்லி மூடமுடியாக முழங்கின ஒருவர். அவர் இப்போ அங்கேயும் மத்திய அரசில் வந்து திமுக சார்பில் சேர்ந்து அங்கேயும் பதவி வகித்து கொண்டிருக்கிறார். அவரும் மற்றது இங்கே வடமாகாண சபையில் வந்து அமைச்சராக இருந்த ஒருவரும் வேறு 2 ஆக்களோடு அதில் நின்றுட்டு போயினேன். எங்கே போயினேன் அறிஞ்சால் முள்ளிவாய்க்காலுக்கு போயினேன். யார் இவர்? அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி முள்ளிவாய்க்காலுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்துட்டு வராராம். இந்த முள்ளிவாய்க்காலுங்கிற யுத்தம் நடைபெற்று இவ்வளோ அவல நடந்து நாங்கள் படாத பாடு பாடுறதுக்கு, அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான அந்த மெயின் நிறுத்துகிற அந்த சூச்சே கையில் இருந்தது தமிழ்நாட்டை இப்போ ஆள்ற முதலமைச்சர் அப்பாண்ட கையிலான். அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாண்டு நடித்து இதண்டு எல்லாம் இதண்டு கடைசியாக இந்தியாவோட சேர்ந்து ஆள்ற மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களோட யுத்தத்தை நிறுத்தாமல் எங்களை எல்லாம் சாக பண்ணி இவர் ஒத்து இருந்தவர். இப்போ இன்றைக்கு வந்துட்டு போகிறவர். அப்போ ஒத்து இருந்தவர் மட்டும் இல்லாமல் இதில் என்ன கவலை என்று சொல்லி சொன்னால், இவர் யுத்தம் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து இந்த யுத்த நேரம் இருந்தார் ஜனாதிபதி, அவரை சந்திச்சு, அவரும் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறவற்ற ஒரு சகோதரியும், அவவும் எம்பி தான், மேலவை உறுப்பினர், அவவும் இவரும் வந்து அவர் அந்த யுத்தம் நடத்தி நிறுத்தின என்று சொல்லப்படுற ஜனாதிபதிக்கு பொன்னாடையும் போட்டி அவரோட சேர்ந்து சாப்பிட்டு கொண்டாடி போட்டு போனவர். இப்படியெல்லாம் வித்த காட்டி போட்டு எங்கட கண்ணீரை வந்து இவங்கள் உப்பு தண்ணி என்று நினைச்சு மௌனமாயிருந்து அரசியல் செய்து போட்டு இப்போ வெறின. இப்போ இதில் என்ன கவலை என்றால், இவரை கூட்டி கொண்டு வந்து வந்தவர் யார் என்றால் எங்கட வடமாகாண அமைச்சில் முந்தி அமைச்சராக இருந்தவராம். எங்கே போகிறாங்கள், என்ன செய்கிறான்ற ஒன்றும் விளங்க இல்லை. ஒரு மனச்சாட்சி இல்லாமல் மக்களுக்கான வேண்டு வரின வந்து மக்களை நோப்படுத்தி மக்களை கவலைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன். உண்மையில கவலையாக இருக்கு. என்ன எங்களோட மக்களுக்கு என்ன இப்போ எங்களோட மக்கள் என்னத்தை விரும்பினேன்னு சொன்னால், எங்களுக்கு உப்பில்லாத கஞ்சியும் வேண்டாம், களைச்சி போனோம் குடிச்சு, பக்கத்து வீட்டு மாதிரி புரியாணியும் வேண்டாம், பேராசை வேண்டாம். நாங்கள் ஒரு நிம்மதியாக இருந்து ஒரு சோறு கறியை சமைச்சு சாப்பிட தான் எங்களோட சனம் விரும்புது. எங்களோட சனம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு போய் இருக்கிற சனங்கள். எங்களோட சனம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி வரணும். அதுதான் என் விருப்பம். கண்டதை கேட்டதை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், அது என் வழக்கம். சரி பிள்ளைகள், நான் புற இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். என்ன நான் தான் அரோகரா ஐயாத்துறை. வரட்டே.